ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஸோ மச். என்னோட இந்த ரெசிபீஸ் சேனல் 10,000க்கு மேலே வியூஸும் 100 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் ஆகிடுதுங்கிறத ஹாப்பியாக உங்களோட இந்த ரசகுல்லா ரெசிபியோட ஷேர் பண்ணுறேன். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை காய்ச்சி பொங்கினதும் ஆஃப் பண்ணிடணும். 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா பால் திரிஞ்சு தண்ணியும் பன்னீரும் நல்லா தனித்தனியாக ஆனதும் ஒரு காட்டன் துணியில் வடிகட்டிக்கணும். இந்த வடிகட்டின இந்த தண்ணி வே வாட்டர்னு சொல்கிறோமே, இது ரொம்ப சத்தானது. அதை எடுத்து வச்சுருந்து கொட்டாமல் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு, காய்கறி வேக வைக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டம்ளர் பச்சை தண்ணியை வடிகட்டின பன்னீர் மேலே விட்டு மறுபடியும் வடிகட்டிக்கணும். இந்த தண்ணியை கொட்டிடலாம். இது பன்னீரில் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு கசப்பு சுவை எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ வடிகட்டின பன்னீரை நல்லா பிழிஞ்சு மூட்டையாக கட்டி 1/2 மணி நேரம் தொங்க விடணும். 1/2 மணி கழித்து எடுத்தால் பன்னீர் நல்லா உதிராக இருக்கும். அதை நல்லா தாம்பாளத்தில் போட்டு 1/2 மணி நேரம் பிசைஞ்சு நல்லா ஸ்மூத்தாக சப்பாத்தி மாவு அளவுக்கு நைஸாக ஆகிற வரைக்கும் பிசையணும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுண்டு ஒவ்வொரு உருண்டையிலையும் ஒரு கல்கண்டு வச்சு உருட்டிக்கணும். இது ஆப்ஷனல் தான். கல்கண்டு இல்லாதவங்க விட்டுடலாம். அப்படியே கூட உருட்டிக்கலாம். கல்கண்டு வச்சா கொஞ்சம் கரைஞ்சி இனிப்பு உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் உருட்டினதும் ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லைன்னா பெரிய பாத்திரத்துலேயோ 1 லிட்டர் தண்ணி விட்டு 1.5 டம்ளர் சர்க்கரையை போட்டு கொதிக்க வைக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் பன்னீர் உருண்டைகளை ஒவ்வொன்றா போட்டு குக்கரை மூடி வெயிட் போடாமல் ஸ்டீமில் வேக வச்சுக்கணும். பன்னீர் உருண்டைகள் எல்லாம் நல்லா ஒப்பிண்டு டபுள் த சைஸ் ஆகியிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து உருண்டைகளை உடச்சிடாமல் லேசாக கலந்து விட்டு மறுபடியும் மூடிடணும். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் மூடி வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் வச்சுட்டு அதில் இந்த உருண்டைகளை மட்டும் எடுத்து போட்டுக்கணும். இப்படி பண்ணினா இந்த பெருசாக இருக்கிற அந்த உருண்டைகள்லாம் சைஸ் சுருங்கிடாமல் அப்படியே இருக்கும். இப்போ கோல்டு வாட்டரில் போட்ட உருண்டை நல்லா ஆறின பிறகு மறுபடியும் சர்விங் பவுலில் போட்டு குக்கரில் இருக்கிற சுகர் சிரப்பையும் விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக அப்படியே சாப்பிட்றச்சு சில சமயம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தோணும். சுவையான ரசகுல்லா ரெடி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் என்னோடய ரெசிபீஸ் வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.